ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மோனி டைரி நெய்வேலி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மோனி டைரி நெய்வேலி சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க, ரசப்பொடி வீடியோ போடுங்கன்னு சொன்னாங்க. அதனால் இன்றைக்கி நம்ம ரசப்பொடி வீடியோஸ் போடுறேன். என்னோடய ஸ்டைலில் ரசப்பொடி எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். அதுக்கு துவரம்பருப்பு எடுத்துருக்கேன். இப்போது எனக்கு ஏற்கனவே ரசப்பொடி இருக்குது, இருந்தாலும் உங்களுக்காக நான் ரசப்பொடி வீடியோஸ் பாருங்கள். நான் இன்றைக்கி பண்ணினேன் இருக்குது. சரி, இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் கேட்டுட்டிங்களேன்னு நான் வீடியோஸ் போடுறேன். இப்போ அதுக்கு துவரம்பருப்பு 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேன். துவரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு கம்மியாக, ஏன்னா துவரம்பருப்பு தேவையான அளவு எடுத்துக்கணும். இப்போ 1 டலம்பர் துவரம்பருப்புனா அரை டலம்பர் இப்படி தான் போடணும். இப்போ 1 டலம்பர் துவரம்பருப்புனா 1/2 டலம்பர் மிளகு, 1/2 டலம்பர் ஜீரகம் இப்படி தான் போடணும். நான் இந்த கப்பால் 1/2 கப்பு எடுத்துருக்கேன். இல்லை 1/2 கப்பு துவரம்பருப்பு எடுத்தேன்னா அது 1/4 கப்பு மிளகு ஜீரகம் எடுத்துக்கணும். இப்போது 1/2 கப் துவரம்பருப்பு எடுத்துருக்கேன். தனியாக எடுத்துருக்கேன். அதே சம அளவு துவரம்பருப்பு மட்டும் ஜாஸ்தி எடுத்துக்கணும், மற்ற அளவுலாம் கம்மியாக எடுத்துக்கணும். அப்போ மிளகு எடுத்துருக்கேன், தனியாக எடுத்துருக்கேன், ஜீரகம் எடுத்துருக்கேன். கெட்டி பெருங்காயம் தான் வேணும் இந்த ரசத்துக்கு. கெட்டி பெருங்காயம் தூள் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு கரைப்பத்தை வந்து நம்ம காய போட்டு ஸ்டோர் பண்ணி ஒரு கவரில் முடிச்சு போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சா கெட்டு போகாது. நல்லா காய வச்சு போட்டுக்கணும். வரமிளகாய், இதுக்கு தேவையானது மஞ்சத்தூள். அவ்வளோதான் ரசப்பொடிக்கு. இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அடுப்பத்தை வச்சுக்கலாம். காயிட்டோம். இப்போ காஞ்சிச்சு. இப்போ துவரம்பருப்பு போட்டுக்கலாம். அதை இப்போது நல்லா வறுத்துக்கலாம். இப்போது நல்லா சின்னதில் அடுப்பு வச்சுக்கணும். சின்னதில் வச்சுட்டு தான் இதை வறுக்கணும். இப்போ தான் நல்லா டோஸ்ட் ஆகும். இங்கே பாருங்க, நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சிங்களா? இப்போ ஒரு வேறு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இப்போ மிளகு போட்டுக்கலாம். துவரம்பருப்பு மட்டும் ஃபஸ்ட்டு வறுத்துடலாம். அதுக்கடுத்து இது எல்லாம் ஒன்றா போட்டுக்கலாம். தனியாக போட்டுக்கலாம். ஜீரகம் போட்டுக்கலாம். இப்போ இது 3 போட்டு வறுக்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும். இது நல்லா வறுத்தாச்சு. பொரியுது பாருங்க. அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நல்லா பொரிஞ்சிச்சிங்களா? இது பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இப்போ கட்டி பெராயும் வறுத்துக்கலாம். ரசப்பொடிக்கு வந்து கெட்டி பெருங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போது நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ போட்டுக்கலாம். அதில் ஒட்டிடுச்சு. இப்போது பெருங்காயம் சேர்த்தாச்சு, வறுத்தாச்சு. இப்போது வரமிளகாய் போட்டுக்கலாம். வரமிளகாய் வந்து நம்ம கம்மியாக போட்டுக்கணும். இதோட தேவையில்லை எனக்கு. வரமிளகாய் கொஞ்சம் கம்மியாக போட்டால் இன்னும் ரசம் ரொம்ப காரமாக இருக்கும். வரமிளகாய் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கணும். எண்ணெய் ஊற்றாதான் வறுக்கணும். அப்போ தான் ரசப்பொடி கெட்டு போகாத நல்லாயிருக்கும் ரொம்ப நாளைக்கு. நீங்கள் ரசப்பொடியை இது அரைச்சி வச்சுட்டு
ஒரு பாட்டிலில் கண்ணாடி பாட்டில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சாலும் அது அப்படியே இருக்கும், கெட்டு போகாது, வாசனை போகாத அப்படியே இருக்கும். வெளியில் வச்சா கொஞ்ச நாள் இருக்கும், ஏன்னா நான் ஃப்ரிட்ஜில் வச்சா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ வறுத்தாச்சு. இப்போ கரைப்பத்தை போட்டுக்கலாம், காய வச்சு கரைப்பத்தை போட்டுக்கலாம். இது கொஞ்சம் லைட்டாக டோஸ்ட் பண்ணும். இப்போ இது வறுத்தாச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம எல்லாமே வறுத்துட்டோம். சும்மா ஒரு வாட்டி எல்லாமே சும்மா லைட்டாக போட்டாச்சு. ஆற போட்டு இப்போ இதை ஆற போட்டுட்டு அரைக்க வேண்டியதான். இப்போ ஆறணும். நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம், ரசத்துக்கு பருப்பு வச்சிடலாம். இப்போ அடுப்பத்தை வச்சாச்சு. இப்போ அதில் பருப்பு போட்டுக்கலாம். பருப்பு ரசத்துக்கு பருப்பு போட்டுக்கலாம். இப்போ பருப்பு போட்டாச்சு, விசில் வைக்க வேண்டியதான். இப்போ இவ்வளோ பருப்பு போட்டாச்சு, இப்போ விசில் வச்சு இப்போது நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்துக்கலாம். புளி எடுத்து ஊற போடணும். இப்போது இதை கழுவிடலாம். இப்போ புளியை கழுவி வச்சு புளியை ஊற வச்சாச்சு. இப்போ விசில் வந்துடுச்சு. இப்போது அது விசில் வர வரைக்கும் இப்போ நம்ம பவுட்ரு பண்ணி அரைச்சிக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் இதில் போட்டுக்கலாம். இப்போ நான் 2 கரண்டி மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். இப்போ இதை போய்ட்டு அரைச்சிட்டு வரலாம். இப்போ அரைச்சிட்டு வந்துடுச்சு ரசப்பொடி. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? இதான் ரசப்பொடி. இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். ரசப்பொடி பார்த்தீங்களா, செம கம்மன்னு இருக்கும். ஓகே, ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை ஆறப்பட்டு ஒரு ஸ்டோர் பண்ணி ஒரு பாட்டிலில் வச்சுக்கலாம். இப்போ நான் 2 தக்காளி பழம் அரைச்சிட்டு வரேன், 2 எடுத்துருக்கேன். இப்போ பருப்பு வேக வச்சு கடைஞ்சி வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ கடுகு போட்டுக்கலாம். இப்போ உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். வரமிளகாய் போட்டுக்கலாம். இப்போ கரைப்பத்தை போட்டுக்கலாம். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். இப்போ மஞ்சள் போட்டுக்கலாம். போட்டு கலந்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கணும். வதக்கிட்டு புளி தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த பருப்பை இதில் ஊற்றிக்கலாம். இப்போ கல்லுப்பு போட்டுக்கலாம். நம்ம ரசப்பொடி பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம், அந்த ரசப்பொடியை போட்டுக்கலாம். நான் 1½ ஸ்பூன் போடுறேன். போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரசப்பொடிக்கு மூடி போட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டாச்சு. இந்த டைம் கொதிக்கும் போது கொத்தமல்லி போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பருப்பு ரசப்பொடி பண்ணிட்டேன். பாருங்கள், இது பழைய பொடி, இது புதிய பொடி. இப்போ பண்ணியிருக்கேன், உங்களுக்காக பண்ணியிருக்கேன். இப்போ கொதிக்கும் போது கொத்தமல்லி போட்டேன். அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இதில் இந்த ரசத்துக்கு நெய் ஊற்றி சாதம் சுட சாதம் போட்டு ரசத்தை ஊற்றி நெய் ஊற்றி சாப்பிட்டா அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அருமையாக இருக்கும் பருப்பு ரசம். அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பருப்பு ரசம் கேட்டிங்க, பருப்பு ரசப்பொடி கேட்டிங்க, நான் பண்ணியிருக்கேங்க. பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? தெரியுதுங்களா? கமன்னு இருக்குது. நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பருப்பு ரசப்பொடி இதே போல் பண்ணுங்கள். மஞ்சத்தூள் தேவையான அளவு போட்டுக்கலாம். மஞ்சத்தூளும் தேவையான அளவு போட்டுக்கலாம். அதில் அரைக்கும் போது கருவேப்பத்தை போட்டால் ரொம்ப உடம்புக்கு நல்லது. ரசப்பொடி நல்லது. கெட்டி பெருங்காயம் தான் போடணும். அவ்வளோதான். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மோனி டைரி நெய்வேல் சேனலுக்கு ஃபாலோ பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் இதே போல் இந்த ரசத்தை செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.